இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கிற சாஸ்தா கோயில் அருவிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எப்பெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் பூராமே இங்கே அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நாள் அலோடு கிடையாது. நீங்கள் உள்ளே வந்துட்டு என்ட்ரன்ஸில் வண்டியை நம்ம வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு 40 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் வேனில் வந்து நம்மளை உள்ளே கூப்பிட்டு போவாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் வந்து உள்ள வண்டி போகும். போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஒரு சும்மா ஒரு 500 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். சதுரகிரிக்கு போனவங்களுக்கு தெரியும் பாதை இப்படி தான் இருக்கும். இதில் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே தண்ணி ஓடிட்டு இருக்கும். நம்ம எங்கேனாலும் குளிச்சுக்கலாம். ஏடா அருவின்னு சொன்னால் அருவி எங்கடா அப்படின்னா அருவின் பெருசாக இருக்காது, கொஞ்சம் அங்கங்கே தண்ணி ஓடிட்டு இருக்கும், ஓடலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக. யாருக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சின்ன பிள்ளைலேருந்து நீங்கள் தாராளமாக கூட்டு போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அங்கே பொழுது போகலாம். நிறைய பேர் இங்கே வந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்து சாப்பிட்டு போகிறாங்க. நிறைய பேர் பிளாஸ்டிக் வாட்டர் கேனு இன்னும் மிச்சமான சாப்பாடு எல்லாத்தையும் அங்கங்கே அப்படியே கொட்டி வச்சுட்டு போகிறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. வாங்க, நல்லா தண்ணியில் விளாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சாமி கும்பிடுங்க, வீட்டுக்கு போங்க பத்திரமா. தயவு செஞ்சு இப்படி அசுத்தம் பண்ணாதீங்க, அது நல்லது இல்லை. இங்கே வர்றதுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வீக்கெண்டு சனி ஞாயிறும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நாள் வந்து ஏமாந்து போக வேணாம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க, உங்களோட அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்கோங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.